தளி சட்டமன்ற தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் டி. ராமச்சந்திரன் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கலுக்கு முன்னதாக திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கூட்டணி கட்சிகளின் தொண்டர்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட ஊர்வலம் நடைபெற்றது. தேன்கனிக்கோட்டை பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கிய இந்த ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக வட்டாட்சியர் அலுவலகத்தை வந்தடைந்தது. இதில் ஓசூன் சட்டமன்ற உறுப்பினர் ஒய். பிரகாஷ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆதரவு திரட்டினர். ஊர்வலத்தின் முடிவில் தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் பழனியிடம் வேட்பாளர் டி. ராமச்சந்திரன் தனது வேட்புமனுவை முறைப்படி வழங்கினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னமான கதிரறிவாள் சின்னத்தில் அவர் போட்டியிடுகிறார். வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய டி. ராமச்சந்திரன் தெரிவித்ததாவது: தமிழக முதலமைச்சரின் கடந்த 5 ஆண்டுகால திட்டங்கள் மாநிலத்தின் மூலை முடுக்கெல்லாம் ஒவ்வொரு குக்கிராமத்திலும் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் சென்றடைந்துள்ளது. தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள தேர்தல் வாக்குறுதிகள் தமிழகத்தின் வருங்கால வளர்ச்சிக்கும் எளிய மக்கள், தொழிலாளர்கள், பழங்குடியின மக்கள் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் வழிவகை செய்யும். தமிழ்நாடு ஒரு அமைதியான மாநிலம், மத சார்பின்மைக்கு இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. எனவே தமிழக மக்கள் மதவாத மற்றும் வகுப்புவாத சக்திகளை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் 56,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். இந்த தேர்தலில் அந்த வெற்றியை விட அதிகமாக சுமார் 75,000த்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் மத சார்பற்ற கூட்டணி முற்போக்கு கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கையுடன் தெரிவித்தார். பேட்டி டி. ராமச்சந்திரன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தளி தொகுதி வேட்பாளர். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் பேர் ஆதரவோடு தளி சட்டமன்ற தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கதிர் அருவாள் சின்னத்திலே நான் போட்டியிட இருக்கிறேன். இன்றைக்கு மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் உட்பட இன்றைக்கு தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேன். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய 5 ஆண்டு கால திட்டங்கள் என்பது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குக்கிராமங்களிலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் சென்றடைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்ற தேர்தல் வாக்குறுதி என்பது வருங்காலத்தில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் தொழிலாளர், விளிம்பு நிலை மக்கள், பழங்குடி மக்கள் அவருடைய மேம்பாட்டை உயர்த்துகின்ற பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இவை அனைத்தும் மத சார்பற்ற ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றிக்கு உதவுமாக இருக்கிறது. தமிழ்நாடு என்பது ஒரு அமைதியான மண், மத சார்பின்மைக்கு இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு திகழ்கிறது. ஆகவே தமிழ்நாட்டில் மதவாத சக்திகளை, வகுப்புவாத சக்திகளை, அவரோடு கூட்டணி வச்சிருக்கின்ற எவரையும் ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலும் வகுப்புவாத சக்திகளையும் அவரோடு துணை சேர்ந்திருக்கின்ற கூட்டணி கட்சிகளிலும் கண்டிப்பாக தோற்கடிப்பார்கள். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெறும். 180 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் மீண்டும் 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். யார் போட்டிட்டாலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் இந்த தொகுதியில் பலமாக இருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலிலே 56,000 வாக்குகள் வித்தியாசத்திலே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த தேர்தலில் 75,000 வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.